பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வார ராசி பலன்கள் 10/2/2025 முதல் 16/2/2025 வரை. இந்த வார கிரக மாற்றம் 13/2/2025 சூரியன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். சந்திரன் இந்த வாரம் கடகம், சிம்மம் மற்றும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். மேச ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: குடும்பஸ்தானத்தில் குருவும், சகோதரஸ்தானத்தில் செவ்வாயும், சுகஸ்தானத்தில் சந்திரனும், சத்ருஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும், லாபஸ்தானத்தில் சனியும் புதனும், போகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் மனக்கசப்புகளை தவிர்க்க இயலும். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். உறவினர்களால் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். இழுபறியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாகும். பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். செய்தொழிலில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் லாபம் அடைவீர்கள். மனை விருத்திக்கான கடன் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். கூட்டாளிகளிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். தாய் வழி உறவினர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டாலும் சாதகமான வாய்ப்புகள் அமையும். மேசராசி அன்பர்கள் அனைவரும் முருகப்பெருமானை தீபமேற்றி வழிபட வாழ்வில் வளம் பெருகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் குருவும், குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும், சகோதரஸ்தானத்தில் சந்திரனும், புத்திரஸ்தானத்தில் கேதுவும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும், தொழில் ஸ்தானத்தில் சனியும் புதனும், லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் மனதளவில் புதிய திட்டங்களை அமைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்பட்டால் முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். கல்வித்துறைகளில் சில சாதகமான சூழல் ஏற்படும். கட்டிடத் துறைகளில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கோபமின்றி நிதானமாக பழகுவதால் நன்மைகள் ஏற்படும். விவேகமான சில முடிவுகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். எதிர்பார்த்து சில விஷயங்கள் கைகூடி வரும். தேவையான பொருட்களை வாங்குவதற்கான சூழல்கள் அமையும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் மற்றும் தீமைகள் மறையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் செவ்வாயும், குடும்பஸ்தானத்தில் சந்திரனும், சுகஸ்தானத்தில் கேதுவும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும், பாக்கியஸ்தானத்தில் சனியும் புதனும், தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், போகஸ்தானத்தில் குருவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள்: இந்த வாரம் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் காணப்படும். இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். கவிதை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். புத்தகம் வாசிப்பது சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபார கொள்முதல்களில் கவனம் வேண்டும். உத்தியோக பணிகளில் கவனத்துடன் செயலாற்றவும். அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக அமையும். மிதுன ராசி அன்பர்கள் அனைவரும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள்: ராசிஸ்தானத்தில் சந்திரனும், சகோதரஸ்தானத்தில் கேதுவும், களத்திரஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் புதனும்,
பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் குருவும், போகஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் இனிமையான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து தோன்றலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய நட்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவி கிடைக்கும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது குறித்த எண்ணம் மேம்படும். பயணங்கள் மூலம் நன்மை வரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மை தரும். மனதில் புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். அரசியல் துறையினருக்கு வரவுகள் மேம்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிந்தனை போக்கில் சில மாற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். கடகராசி அன்பர்கள் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். குடும்பஸ்தானத்தில் கேதுவும், சத்ருஸ்தானத்தில் சூரியனும், களத்திரஸ்தானத்தில் சனியும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும், போகஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்லவும். உணவு சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் உண்டாகும். நினைத்த பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். வேலையாட்களால் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படவும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். குணநலன்களில் சில மாற்றம் ஏற்படும். பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. வியாபார பணிகளில் போட்டிகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் அனுபவம் மேம்படும். சகோதர வழியில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை வழியில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். சிம்ம ராசி அன்பர்கள் அனைவரும் நாகதேவர்களை வழிபட முயற்சிகளில் இருந்து வந்த இடையூறுகள் விலகும். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் கேதுவும், புத்திரஸ்தானத்தில் சூரியனும், சத்ருஸ்தானத்தில் சனியும் புதனும், களத்திரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் சந்திரனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் உத்தியோக பணிகளில் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வெளியூரிலிருந்து மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். பயனற்ற செலவுகளை தவிர்க்கவும். வியாபாரத்தில் உழைப்புக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும். பாதியில் என்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும். பணம் தொடர்பாக யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளிடம் நிதானம் வேண்டும். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கன்னி ராசி அன்பர்கள் அனைவரும் கருடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். சுகஸ்தானத்தில் சூரியனும், புத்திரஸ்தானத்தில் சனியும் புதனும், சத்ருஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், அஷ்டமஸ்தானத்தில் குருவும், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் தொழில் ரீதியான செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். மனதை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையிலான நிகழ்வுகள் நடைபெறும். கடன் பிரச்சனை நீங்கும். வித்தியாசமான சிந்தனைகளால் சாதகமான சூழல் ஏற்படும். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். இழுபறியான சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்படும். நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும்.
இனம் புரியாத சில கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் அலட்சியம் இல்லாமல் செயல்படவும், மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் மகாலட்சுமியை வழிபட சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். சகோதர ஸ்தானத்தில் சூரியனும், சுகஸ்தானத்தில் சனியும் புதனும், புத்திரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும். பெற்றோரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணி நிமித்தமான சிறுதூர பயணங்கள் செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும். சமூக வாழ்க்கையில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலில் புதிய மாற்றத்தால் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பயண கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவரும் நடராஜ பெருமானை வழிபட சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். குடும்பஸ்தானத்தில் சூரியனும், சகோதரஸ்தானத்தில் சனியும் புதனும், சுகஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், சத்ருஸ்தானத்தில் குருவும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் ஏற்படலாம். செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனம் வேண்டும். சகோதர வழியில் ஆதரவுகள் மேம்படும். அதிர்ஷ்டகரமான புதிய வாய்ப்புகள் மூலம் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தனுசு ராசி அன்பர்கள் அனைவரும் வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் சூரியனும், குடும்பஸ்தானத்தில் சனியும் புதனும், சகோதரஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், புத்திரஸ்தானத்தில் குருவும், சத்ருஸ்தானத்தில் செவ்வாயும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் பிரபலமானவர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும். தன வருவாய் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தாய் வழி உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் காணப்படும். அரசு செயல்பாடுகளில் இழுபறியான சூழ்நிலைகள் காணப்படும். கூட்டு வியாபாரம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். சமூகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் உரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும். நீண்ட நாள் முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். ஆன்மீக பணிகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். தவறி போன சில பொருட்கள் கிடைக்கும். புதிய ஆராய்ச்சி சம்பந்தமான தேடல் உருவாகும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்கள் அனைவரும் வராகி அம்மனை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் சனியும் புதனும், குடும்பஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் குருவும், புத்திரஸ்தானத்தில் செவ்வாயும், சத்ருஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும், போகஸ்தானத்தில் சூரியனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் கற்பிக்கும் செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும்.
எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்களுடன் பொழுதுகளை செலவு செய்வீர்கள். தன வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். தொழில் சார்ந்த முயற்சிகளில் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கவும். விவசாய பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் காணப்படும். மறைமுகமான தடைகள் மூலம் எண்ணிய செயல்பாடுகள் காலதாமதமாக நிறைவு பெறும். அரசு சார்ந்த செயல்பாடுகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும். கும்பராசி அன்பர்கள் அனைவரும் ராகவேந்திரரை வழிபட மனத்தெளிவுகள் ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள். ராசிஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், சகோதரஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் செவ்வாயும், புத்திரஸ்தானத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் கேதுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும், போகஸ்தானத்தில் சனியும் புதனும் இருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கான பலன்கள். இந்த வாரம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உத்தியோக பணிகளில் அலைச்சலும் அறிமுகமும் ஏற்படும். இழுபறியான சில விஷயங்களுக்கு தீர்வு ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். விலகி இருந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மனதில் சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்பட்டு நீங்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். எதிலும் அலட்சியமின்றி செயல்படவும். மீனராசி அன்பர்கள் அனைவரும் சக்கர தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும். நன்றி. வாழ்க வளமுடன்.